ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட வழிகள் இருக்குதுன்னு வச்சுப்போமே. அந்த வழிகளில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படின்னா, அஹ், எந்த வழியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுல இயல்பாகவே நமக்கு ஒரு குழப்ப நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு குழப்ப நிலை இன்ஹெரிட்டன்ஸில் ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது ஒரு பேரண்ட் கிளாஸ் அடையிறதுக்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட பாதைகள் இருக்குது அப்படின்னா, அதுல எந்த பாதையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுல கம்பைலருக்கு ஒரு குழப்ப நிலை அண்ட் ஆம்பிகுவிட்டி ஏற்படும். அப்படி ஏற்படுற அந்த குழப்ப நிலையை தான் நம்ம டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைமண்ட் ப்ராப்ளம்னா என்ன, அது எப்படி நிகழுது, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே எப்படி அதை கையாளுது. ஏன்னா சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இந்த ப்ராப்ளம் நிகழும்போது எப்படி அதை கையாளணும் அப்படிங்கிறதுல சில யுக்திகளை அது மேற்கொள்ளுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வீடியோவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு எடுத்துக்கிட்ட அதே உதாரணத்தை வச்சு நம்மளுடைய டைமண்ட் ப்ராப்ளத்தை தொடங்கலாம். அதாவது ரிமோட் கண்ட்ரோல்னு ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது, சீலிங் ஃபேனுன்னு இன்னொரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது. இந்த ரெண்டு பேரண்ட் கிளாஸ்ல இருந்தும் ரிமோட் கண்ட்ரோல்ட் சீலிங் ஃபேன் அப்படிங்கிற சைல்ட் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணுறத அந்த உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டிவைஸ்னு இன்னொரு கிளாஸ் இருக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ இந்த டிவைஸ் கிளாஸை ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸும் சீலிங் ஃபேன் கிளாஸும் இன்ஹெரிட் பண்ணுறதா வச்சுக்கலாம். அர்த்தம் என்ன அப்படின்னா, ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதும் ஒரு டிவைஸ் தான், சீலிங் ஃபேன் அப்படிங்கிறதும் ஒரு டிவைஸ் தான். அதனால இந்த ரெண்டு கிளாஸுமே டிவைஸுங்கிற ஒரு கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுறதா வச்சுக்கலாம். நம்ம எந்த ஒரு டிவைஸ்க்கும், அதாவது உபகரணத்துக்கும் ஒரு அடிப்படை செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கும், ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட அந்த டிவைஸ் கிளாஸ்க்கு ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோலோ இல்லாட்டி சீலிங் ஃபேனோ எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கும் ஒரு அடிப்படை செயல்பாடு, அதாவது ஒர்க்கிங் பிரின்சிபல் இருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பேரண்ட் கிளாஸினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல்ங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியே ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸும் சீலிங் ஃபேன் கிளாஸும் யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஆனால் அதை ஓவர் ரைட் பண்ணுது. அதாவது ஓவர் ரைடிங்னா என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனாலிட்டியோட அந்த ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் அதுக்குள்ளார கொடுக்கக்கூடிய கோட் அந்தந்த உபகரணத்துக்கு ஏற்ற செயல்பாடு அதில் கொடுப்போம். ஸோ இங்கே ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படிங்கிறது ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ்லையும் சீலிங் ஃபேன் கிளாஸ்லையும் ஓவர் ரைட் ஆகப்பட்டிருக்குது. இப்போ ரிமோட் கண்ட்ரோல் சீலிங் ஃபேன் இந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் நேம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம அதை கேபிட்டல் RCCF அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். இப்போ இந்த கேபிட்டல் RCCF கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், அதாவது ஸ்மால் RCCF. இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம கால் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல கண்ட்ரோல் இந்த RCCF கிளாஸில் போய் பார்க்கும், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன், அதுக்குன்ற அந்த கோடு இருக்கா அப்படின்னு பார்க்கும். நம்மளுடைய கேஸில் இங்கே இல்லை. அப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கண்ட்ரோல் அதனுடைய பேரண்ட் கிளாஸ்க்கு போகும். எந்த பேரண்ட் கிளாஸ்க்கு ஃபஸ்ட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேரண்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு இன்ஹெரிட் பண்ணப்பட்டிருக்கோ, அதாவது நம்ம கோடு எழுதும் போதே இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ் தான் ரிமோட் கண்ட்ரோல் சீலிங் ஃபேன் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸில் ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குதா, அப்படி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கோடு இருக்குதா அப்படின்னு பார்க்கும். நம்ம கேஸில் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அப்போது கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த RCCF டாட் ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படிங்கிற கால்க்கு அசைன், அதாவது எந்த கோடை கூப்பிடணுமோ அந்த கோடு இதுதான் அப்படின்ட்டு இந்த ரிமோட் கண்ட்ரோலினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் கோடை அதுக்கு அசைன் பண்ணிடும். இப்போ திருப்பி கண்ட்ரோல் என்ன ஆகும் அப்படின்னா RCCF கிளாஸ்க்கே வரும். இப்போ ஒரு மேட்ச் ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால நின்றாது. இப்போ நெக்ஸ்ட்டு எல்லா பேரண்ட் கிளாஸுக்குமே போகும்.
அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் பேரண்ட் கிளாஸ் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா சீலிங் ஃபேன் கிளாஸ். அந்த சீலிங் ஃபேன் கிளாஸ்ல போயும் ஒர்க்கிங் பிரின்சிபல்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கா, அதுக்கு ஒரு கோட் இருக்கான்னு பார்க்கும். நம்ம கேஸ்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பைலர் ஓகே இந்த டெஃபினேஷனையும் அதுக்கு அசைன் பண்ணலான்ட்டு அசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது இங்கே வந்து ஒரு குழப்ப நிலை ஏற்படும். அதாவது ஒரே ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதாவது ஆர்சிசிஎஃப் டாட் ஒர்க்கிங் பிரின்சிபல்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெண்டு வெவ்வேறு டெஃபினேஷன் செயல்பாடு கோடு வந்து அங்கே இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு குழப்ப நிலை ஏற்படும். ஆக கம்பைலர் முன்னால இப்போ ரெண்டு டெஃபினேஷன் ரெண்டு வெவ்வேறு பாதைகள் மூலமா கிடைச்சிருக்குது. அதாவது ஒன்று டிவைஸ்லேருந்து ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ் வழியாக ஒரு டெஃபினேஷனும், இன்னொரு பாதை வந்து டிவைஸுங்கிற கிளாஸ்ல இருந்து சீலிங் ஃபேன் கிளாஸ் வழியாக இன்னொரு டெஃபினேஷனும் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி கம்பைலர் முன்னால் ரெண்டு வெவ்வேறு பாதைகளில் ரெண்டு வெவ்வேறு டெஃபினேஷன்ஸ் ஒரே ஸ்டேட்மெண்ட்டுக்கு இருக்கும்போது ஏற்படக்கூடிய இந்த குழப்ப நிலையை நம்ம டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஓவர் ரைடிங் மூலமாக ஏற்படக்கூடிய குழப்ப நிலை, இதைத்தான் வந்து பொதுவில் டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டைமண்ட் ப்ராப்ளம் இன்னும் வேறு விதங்கள்லையும் கூட நிகழலாம். எப்படின்னா இப்போ நம்ம ரிமோட் கண்ட்ரோல் சீலிங் ஃபேன் கிளாஸில் ரிசீவர்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கிறதா வச்சுக்கலாம். அதாவது இப்போ ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக சீலிங் ஃபேனை நம்ம ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ரிமோட் கண்ட்ரோல்லேருந்து சென்ட் பண்ணப்படுற அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு சீலிங் ஃபேனில் ஒரு ரிசீவர் இருக்கும். அந்த ரிசீவரை தான் இந்த ரிசீவர் ஆட்ரிபியூட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்மளுடைய டிவைஸ் கிளாஸில் கலர், அதாவது ஒரு டிவைஸுக்கும் கலர் இருக்கலாம். ஸோ கலர் ஒரு ஆட்ரிபியூட், அப்படி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கிறதா வச்சுக்கலாம். அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸில் டெக்னாலஜி, அதாவது இப்போது ரிமோட் கண்ட்ரோல் வந்து வயர்லெஸ் டெக்னாலஜியில் தானே வேலை செய்யுது. அதனால் அதை வந்து ஒரு ஆட்ரிபியூட்டாக வச்சுக்கலாம் ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ்க்கு. சீலிங் ஃபேன் கிளாஸ்க்கு வந்துட்டு டவுன் ராட், அது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், அது வந்து ஒரு ஆட்ரிபியூட். இப்படி இந்த 4 கிளாஸுக்குமே ஒரு ஆட்ரிபியூட் இருக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோல் சீலிங் ஃபேன் கிளாஸ், அதாவது கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்க்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு மெமரி வந்து அலோகேட் ஆகும் ஒரு ஆட்ரிபியூட்டுக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பேரண்ட் கிளாஸுக்குள்ள ஆட்ரிபியூட்ஸுக்கும் சைல்டு கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மெமரி அலோகேட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸுக்கு அந்த ஸ்மால் ஆர்சிசிஎஃப்னு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு தன்னுடைய கிளாஸை சேர்ந்த ரிசீவர் ஆட்ரிபியூட்டுக்கும் தன்னுடைய பேரண்ட் கிளாஸஸான ரிமோட் கண்ட்ரோல் சீலிங் ஃபேன் கிளாஸஸை சேர்ந்த டெக் அப்புறம் டவுன் ராட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸுக்கும் அப்புறம் தன்னுடைய கிராண்ட் பேரண்ட் கிளாஸான டிவைஸ் கிளாஸை சேர்ந்த கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸ், இந்த எல்லா ஆட்ரிபியூட்ஸுக்கும் மொத்தமாக மெமரி அலோகேட் ஆகும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிவைஸ் கிளாஸை சேர்ந்த கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு மெமரி அலோகேட் ஆகும்போது 2 தடவை மெமரி அலோகேட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா டிவைஸ் கிளாஸ்ல இருந்து கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸுக்கு இருக்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் பாதைகள் வந்து 2. ஒன்று ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ் வழியாகவும் இன்னொன்று சீலிங் ஃபேன் கிளாஸ் வழியாகவும். ஒரு பாதைக்கு ஒன்று வீதம் 2 தடவை கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு மெமரி அலோகேட் ஆகும். கம்பைலருக்கு தெரியாது இந்த 2 கலருமே வந்து டிவைஸ் கிளாஸினுடைய அந்த ஒரே கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை தான் குறிக்குது அப்படிங்கிறது வந்து கம்பைலருக்கு தெரியாது. 2 தடவை மெமரி அலோகேட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது அந்த கிளாஸு, அதுக்கப்புறம் அதனுடைய பேரண்ட் கிளாஸ், கிராண்ட் பேரண்ட் கிளாஸஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தத்தில் எதுக்கெல்லாம் மெமரி அலோகேட் ஆகும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேனே தவிர்த்து ஆர்டர் ஆஃப் மெமரி அலோகேஷன், அதாவது இந்த ஆட்ரிபியூட்டுக்கு ஃபஸ்ட்டு மெமரி அலோகேட் ஆகும், இந்த ஆட்ரிபியூட்டுக்கு அதுக்கு அடுத்து மெமரி அலோகேட் ஆகும், அதை பற்றி நான் சொல்லலை. அது வந்து வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஆர்டர் ஆஃப் இன்வொகேஷன், ஆர்டர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இன்வொகேஷன் அப்படின்னு ஒன்று உண்டு. அதை பார்க்க வேண்டி வரும். அதை பார்க்கும்போது அதை விவரிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது கன்ஸ்ட்ரக்டர் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் சொல்கிறது வந்து மொத்தத்தில் எதுக்கெல்லாம் மெமரி அலோகேட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி
தனித்தனியா 2 தடவ அதுக்கு கலர்ங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ணும். இது வந்து எரரா கம்பைலர் காட்டாது. ஆனா லாஜிக்கலா பார்த்தா இது தப்பு இல்லையா? எப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேப்பிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸுக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸ்மால் ஆர்சிசிஎஃப். இந்த ஆர்சிசிஎஃப் டாட் கலர் ஈக்குவல் டுன்ட்டு ஏதாவது அந்த அந்த ஒரு வேரியபிளுக்கு வந்து இந்த கேப்பிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸினுடைய ஒரு ஆப்ஜெக்ட் மூலமா நீங்க ஏதாவது வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எரர் வரும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்க தனியா இப்போ டிவைஸ் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதன் வழியா அதுக்கு வந்து ஏதாவது வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா அப்போ கூட பிரச்சனை வராது. இந்த கேப்பிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதன் வழியா நீங்க வந்து அந்த அது பேர் என்ன, அதாவது அந்த கிளாஸுக்குள்ளார நம்ம வந்து டிவைஸ் கிளாஸினுடைய இந்த கலருங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு ஏதாவது வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது அப்போ ஒரு பிரச்சனை வரும், ஆம்பிகுவிட்டி வரும். என்ன அப்படின்னா 2 ஒரே பேர்ல கலருங்கிற பேர்ல 2 வேரியபிள் இருக்குதே, எதுக்கு நம்ம இந்த அசைன் பண்ற நமக்கு சொல்ற வேல்யூவை எந்த வேரியபிளுக்கு எந்த ஆட்ரிபியூட்டுக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு குழப்ப நிலை வரும்போது தான் கம்பைலர் வந்து எரர் காட்டும். இது நேரம் வரைக்கும் மெத்தட் ஓவர் ரைடிங் மூலமாகவும் கிராண்ட் சைல்ட் கிளாஸ் வந்து கிராண்ட் பேரண்ட் கிளாஸினுடைய ஆட்ரிபியூட்ஸை கையாளும் போதும் ஆம்பிகுவிட்டி, அதாவது குழப்ப நிலை எப்படி ஏற்படலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குழப்ப நிலை ஆம்பிகுவிட்டிக்கு ஏன் டைமண்ட் ப்ராப்ளம்னு பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை நீங்க உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா இந்த அமைப்புல ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அதாவது ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? ஒன்றிற்கும் மேற்பட்ட இன்ஹெரிட்டன்ஸ் டைப்ஸ் வந்து ஒரே அமைப்புல இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இங்க வந்து ரிமோட் கண்ட்ரோல் சீலிங் ஃபேன் கிளாஸ்ல இருந்து கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ற அந்த இன்ஹெரிட்டன்ஸை மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டிவைஸ் கிளாஸ்ல இருந்து ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ் சீலிங் ஃபேன் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ற அந்த இன்ஹெரிட்டன்ஸை ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஆக இந்த மாதிரி இந்த 2 இன்ஹெரிட்டன்ஸ், ஒன்றிற்கும் மேற்பட்ட 2 இன்ஹெரிட்டன்ஸ் இந்த ஒரே அமைப்புல இருக்கிறதுனால இதுல ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. எந்தெந்த அமைப்புல எல்லாம் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ், அதுலயும் அந்த ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்ல முக்கியமா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இடம்பெறுதோ அந்த அமைப்புல எல்லாம் இந்த டைமண்ட் ப்ராப்ளம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த உதாரணத்தையே எடுத்துப்போமே, இந்த ரிமோட் கண்ட்ரோல் சீலிங் ஃபேன் இந்த 2 கிளாஸுக்குமே காமனான ஒரு பேரண்ட், அதாவது டிவைஸ் அப்படிங்கிற கிளாஸ் இருக்குது. மேலும் இந்த 2 கிளாஸுக்குமே வந்துட்டு இந்த 2 கிளாஸையுமே இன்ஹெரிட் பண்ணக்கூடிய ஒரு காமன் சைல்டு, அதாவது கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸும் இருக்குது. இப்போ அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கிராண்ட் பேரண்ட் கிளாஸினுடைய அந்த இயல்புகளும் குணாதிசயங்களும் கிராண்ட் சைல்டு கிளாஸுக்கு 2 பாதைகள் மூலமா அணுகக்கூடிய நிலையில இருக்கிறதுனால ஒரு குழப்ப நிலை ஏற்படுது. ஆக இந்த 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 அமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு டைமண்ட் ஷேப் வந்து இருக்குது. அதனால தான் இந்த இந்த ஆம்பிகுவிட்டி ப்ராப்ளம் வந்து நம்ம டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த குழப்ப நிலை வந்து கிராண்ட் பேரண்ட் கிளாஸினுடைய ஆட்ரிபியூட் லெவல்ல மட்டும்தான் நிகழுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கிராண்ட் பேரண்ட் கிளாஸினுடைய செயல்பாடு ஏதாவது இருந்தாலும் கூட அதுலேயும் வந்து இந்த ப்ராப்ளம் நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா அதே மாதிரி தான். இப்போ நம்மளோட டிவைஸ் கிளாஸுக்கு பர்பஸ்னு ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது எந்த ஒரு உபகரணம்னு எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு அடிப்படையான உபயோகம் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு செயல்பாடுங்கிற மாதிரி பர்பஸ்னு ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கலாம் டிவைஸ் கிளாஸுக்கு. இப்போ கிராண்ட் சைல்ட் கிளாஸான கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்மால் ஆர்சிசிஎஃப்னு கிரியேட் பண்ணி அதன் மூலமாக நம்ம இந்த கிராண்ட் பேரண்ட் கிளாஸினுடைய பர்பஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ண ட்ரை பண்ணும்போதும் குழப்ப நிலை ஏற்படும், ஆம்பிகுவிட்டி நிகழும். ஏன் அப்படின்னா பொதுவாகவே ஒரு மெத்தட்
கால் நிகழும்போது கண்ட்ரோல் ஃப்ளோ கண்ட்ரோல் ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அந்த மெத்தட் வந்து எந்த ஆப்ஜெக்ட் மேல கால் பண்ணப்பட்டிருக்கோ, அதாவது காலர் ஆப்ஜெக்ட் எதுவோ, அந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸை சேர்ந்தது அப்படின்னா, அந்த கிளாஸ்ல போய் எந்த மெத்தடை கால் பண்ணோமோ அதுக்குண்டான இம்ப்ளிமெண்டேஷன் கோட் இருக்குதா அப்படின்னு பார்க்கும். நம்ம கேஸ்ல பர்பஸ் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணப்பட்ட ஆப்ஜெக்ட் எது, காலர் ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா ஸ்மால் ஆர்சிசிஎஃப். ஸ்மால் ஆர்சிசிஎஃப் எந்த கிளாஸை சேர்ந்ததுன்னா கேபிட்டல் ஆர்சிசிஎஃப். அப்போ கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்ல போய் இந்த பர்பஸ் அப்படிங்கிற மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கோட் இருக்குதா அப்படின்னு கம்பைலர் தேடும். நம்ம கேஸ்ல இல்லை. அப்போ ரூல் என்ன அப்படின்னா, ஒரு மெத்தட் கால் நிகழும்போது அதனுடைய காலர் ஆப்ஜெக்ட், அதாவது அந்த மெத்தட் கால் எது மேல கால் பண்ணப்பட்டிருக்கோ அந்த காலர் ஆப்ஜெக்டை சேர்ந்த கிளாஸ்ல போய் இந்த மெத்தட் கால் உண்டான அந்த மெத்தடுக்கு உண்டான இம்ப்ளிமெண்டேஷன் கோட் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கோட் இல்லை அப்படின்னா அதனுடைய எல்லா பேரண்ட்ஸ்லையும் போய் அதுக்குண்டான இம்ப்ளிமெண்டேஷன் கோட் இருக்குதா அப்படின்னு பார்க்கும். இப்போ சப்போஸ் முதல் பேரண்ட்ல போய் பார்க்குது. இப்போ அதில் இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணும்னா அதனுடைய பேரண்ட் கிளாஸினுடைய பேரண்ட் கிளாஸஸ்ல போய் பார்க்கும். அப்படி பார்க்கும்போது பேரண்ட் கிளாஸினுடைய முதல் பேரண்ட் கிளாஸ்ல போய் பார்க்குது. ஒருவேளை பொருத்தம் இருக்குது அப்படின்னா நேரா கண்ட்ரோல் வந்து எங்க இருந்து இந்த தேடல் தொடங்குச்சோ, அதாவது இந்த கிராண்ட் சைல்டு கிளாஸ்க்கே வந்துடும். பேரண்டினுடைய பாக்கி உள்ள மித்த பேரண்ட்ஸ், அதாவது மித்த கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட தேடாது. தேடல் அதோட நின்றும். வந்ததுக்கு அப்புறம் சரி ஒரு மேட்ச் கிடைச்சிருச்சு எப்படி இருந்துடலாம் அப்படின்னு இருக்குமானா இருக்காது. எங்க இருந்து இது தொடங்குச்சு? கிராண்ட் சைல்டு. அப்ப அந்த கிராண்ட் சைல்டினுடைய எல்லா பேரண்ட் கிளாஸஸ்லயுமே அது செக் பண்ணும். இப்போதைக்கு ஒரு பேரண்ட் தானே முடிஞ்சிருக்கு, அதனால இப்போ ரெண்டாவது பேரண்ட்ல போய் செக் பண்ணும். இப்போ அதுல இருக்குதான்னு பார்க்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ அதுக்கு வேற ஏதாவது பேரண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குது, அதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுது? அகெயின் கண்ட்ரோல் வந்து இந்த எங்க இருந்து ஆரம்பிச்சதோ இந்த கிராண்ட் சைல்டு கிளாஸ்க்கே வந்துடுது. அப்புறம் பாக்கியுள்ள பேரண்ட் கிளாஸ். இப்படித்தான் கண்ட்ரோல் ஃப்ளோ கம்பைலரனுடைய தேடல் வந்து இப்படிதான் அமையும். அப்போ இப்போ நம்மளுடைய உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த பர்பஸ் அப்படிங்கிற மெத்தட் கால் வந்து ஸ்மால் ஆர்சிசிஎஃப் தான் காலர் ஆப்ஜெக்ட், அதை சேர்ந்த கிளாஸ் வந்து கேபிட்டல் ஆர்சிசிஎஃப். அதில் போய் பார்க்கும்போது அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் கோட் இல்லை, பர்பஸ்னுடைய இம்ப்ளிமெண்டேஷன் கோட் இல்லை. அப்போ என்ன பண்ணுது? அதனுடைய பேரண்ட் கிளாஸ் எது? ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ். ஃபர்ஸ்ட் உள்ள பேரண்ட் கிளாஸ் ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ். அதில் போய் பார்க்குது. அதில் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அதில் இல்லை. அப்போ ரூல் பிரகாரம் என்ன பண்ணும்? அதனுடைய பேரண்ட் கிளாஸஸ் ஏதாவது இருக்குதான்னு பார்க்குது. அப்படி பார்க்கும்போது டிவைஸ் கிளாஸ்ல போய் பார்க்குது. பார்த்தா இப்போ அதில் பர்பஸ்க்கு உண்டான இம்ப்ளிமெண்டேஷன் கோட் இருக்குது. இப்போ என்ன ஆகும்? கண்ட்ரோல் வந்து கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்க்கே வந்துடும். வந்துட்டு அதோட நிறுத்துமா? நிறுத்தாது. நம்ம ரூல் பிரகாரம் அதை என்ன பண்ணணும்? எல்லா பேரண்ட் கிளாஸஸ்லையுமே போய் பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸினுடைய அடுத்த பேரண்ட் கிளாஸ் எது அப்படின்னா சீலிங் ஃபேன் கிளாஸ். அங்க போய் பார்க்கும்போது அதுக்குண்டான இம்ப்ளிமெண்டேஷன் கோட் இருக்குதா? இல்லை. அப்ப அதுக்கு ஏதாவது பேரண்ட் கிளாஸ் இருக்குதா? ஆமா இருக்குது. என்ன அப்படின்னா டிவைஸ் போய் இந்த பர்பஸ் அப்படிங்கிற மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கோட் இருக்குதான்னு பார்க்கும்போது இருக்குது. இப்போ இதை போய் அந்த மெத்தட் கால்க்கு அசைன் பண்ணலான்னு கம்பைலர் ட்ரை பண்ணும்போது ஆம்பிகுவிட்டி எரர், அந்த குழப்ப நிலை ஏற்படும். ஏன்னா ஏற்கனவே அந்த ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ் வழியா உள்ள அந்த பாதை அனுசரித்து ஒரு மெத்தட் கால் அசைன் பண்ணியிருந்தது கம்பைலர். இப்போ இது ரெண்டாவது தடவை ஒரே மெத்தடுக்கு வந்து ரெண்டாவது முறையாக இன்னொரு மெத்தட் காலை வந்து ரெண்டுமே ஒரே மெத்தட் கால் தாங்கிறது கம்பைலருக்கு தெரியாது. ரெண்டாவது முறையாக அசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டு எரர் காட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஓவர் ரைடிங் ஒர்க்கிங் பிரின்சிபல் இது பார்த்துருந்தோம்ல, அதுவுமே இதே முறையில் தான் கம்பைலர் வந்து தேடல் மேற்கொண்டு அதை அசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது டைமண்ட் ப்ராப்ளம் நிகழுது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, கம்பைலருக்கு வந்து எந்த பாதையை எடுக்கணும், அதாவது கிராண்ட் பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த பர்பஸுங்கிற அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, கிராண்ட் சைல்டு கிளாஸினுடைய ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு வெவ்வேறு பாதைகள் இருக்கிறதுனால எந்த பாதையை வந்து உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல கம்பைலருக்கு ஒரு குழப்ப நிலை ஏற்படும். ஸோ அதுவும் வந்து ஒரு ஆம்பிகுவிட்டி, அதாவது கம்பைலர் எரராக தான் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் கிளாஸஸ்க்கு வந்து காமன் பேரண்ட்டோ காமன் சைல்ட் கிளாஸஸோ, அதாவது ஒரு பொதுவான பேரண்ட் கிளாஸோ சைல்ட் கிளாஸோ இருந்தால் அந்த கிராண்ட் பேரண்ட் கிளாஸினுடைய அட்ரிபியூட் லெவல்லையும்
மெத்தட் லெவல்லையும் இயல்புகள் லெவல்லையும் அந்த குணாதிசயங்கள் தளத்திலையும் வந்து கிராண்ட் சைல்டு மூலமா நம்ம ஏதாவது ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா ஆம்பிகுவிட்டி நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்லப் போனா அப்படின்னா, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எதுல எல்லாம் இருக்குதோ அதுல எல்லாம் வந்து டைமண்ட் ப்ராப்ளம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. வெறும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருந்தாலே வந்து உங்களுக்கு மெத்தட் ஓவர் ரைடிங் மூலமாவும் கூட இந்த ஆம்பிகுவிட்டி ப்ராப்ளம் வந்து நிகழும். ஸோ நம்ம உதாரணத்தை பொறுத்தளவில் டிவைஸ் கிளாஸ்லேருந்து ஃபேன் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணி ஃபேன் கிளாஸ்லேருந்து சீலிங் ஃபேன் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணுற இந்த அமைப்பு வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸும் ஃபேன் கிளாஸும் டிவைஸ் கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுறது ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபேன் கிளாஸ்லேருந்து சீலிங் ஃபேன் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணுறது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ்லேருந்தும் சீலிங் ஃபேன் கிளாஸ்லேருந்தும் கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணுறது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஆக நம்மளுடைய உதாரணத்தில் உள்ள ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸில் கிட்டத்தட்ட எல்லா டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய உதாரணத்தில் கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ் வந்து டிவைஸ் கிளாஸில் உள்ள அட்ரிபியூட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 2 பாதைகள், ஒன்று ரிமோட் கண்ட்ரோல் வழியாகவும் இன்னொன்று ஃபேன் சீலிங் ஃபேன் வழியாகவும் இருக்கிறதுனால இந்த டைமண்ட் ப்ராப்ளம் நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, நிகழலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னாலே அந்த அமைப்பு ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு டைமண்ட் ஸ்ட்ரக்சர் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. டைமண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பநிலை ஏற்படும் போது நம்ம வந்து அதை ஒரு எளிமையான முறையில் கண்டு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தானே தவிர்த்து எப்போதுமே வந்து ஒரு டைமண்ட் ஸ்ட்ரக்சர் அதில் இருக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதில் இப்போ ஆக்சுவலாக நம்மளோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னா, டிவைஸ் கிளாஸ்லேருந்து ஃபேன் கிளாஸ்லேருந்து சீலிங் ஃபேன் கிளாஸ் அப்படி தான் இருக்கும். நம்ம முதல்ல அந்த டைமண்ட் ப்ராப்ளம்னா என்னன்ட்டு அதை வந்து விவரிக்கிறதுக்காக வேண்டி அந்த சீலிங் ஃபேன் கிளாஸ் அப்படியே எடுத்துச்சு. பட் ஆக்சுவலாக நம்மளுடைய எக்ஸாம்பிள் எப்படி வரும்னா இப்படி தான் வரும். இங்கேயுமே வந்து அந்த டைமண்ட் ப்ராப்ளம் நிகழ தான் செய்யும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, டைமண்ட் ப்ராப்ளம்னா என்ன நமக்கு தெரியும். அதாவது ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ்க்கு ஒரு காமனான பேரண்ட்டும் சைல்டும் இருக்கும்போது ஒரு குழப்பநிலை ஏற்படும். நிறைய பாதைகள் இருக்கிறதுனால. அதனால அதுக்கு உண்டான பேர் வந்து டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து இந்த காமனாக இப்போ ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ் ஃபேன் கிளாஸ் இது ரெண்டுத்துக்குமே எடுத்தோம் அப்படின்னா, டிவைஸுங்கிறதும் ஒரு டிவைஸ் வந்து ரெண்டுத்துக்குமே பேரண்ட் தான். அதே நேரத்தில் கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ் ரெண்டுத்துக்குமே சைல்டு தான். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக அந்த டைமண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது வந்து நம்ம எளிமையாக அடையாளம் கண்டு கொள்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான். ஏன்னா முக்கால்வாசி நேரங்களில் இந்த குழப்பநிலை வந்து அந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அமைப்பில் வந்து அது இருக்கும். அதனால வந்து இதுக்கு டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பேர் சொல்லியிருக்கோம். இப்போ சப்போஸ் ஒரு உபகரணத்தினுடைய ரிமோட் கண்ட்ரோல்னு எடுத்துப்போமே, அது எப்போ வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த உபகரணத்தினுடைய அருகாமையில் வச்சு அதை பயன்படுத்தும் போது தான் அது வந்து வேலை செய்யும். அதனுடைய அருகாமையை விட்டு அகற்றி எடுத்துட்டு போய் நம்ம அதை உபயோகப்படுத்த முயற்சி பண்ணோம்னா அது வேலை செய்யாது. இப்போ இந்த ஒரு குணாதிசயத்தை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸில். இப்போ சீலிங் ஃபேன் கிளாஸ்க்கு வருவோம். இப்போ சீலிங் ஃபேன் எடுத்தோம் அப்படின்னாலும் கூட அந்த சீலிங் ஃபேனுக்கு அடியில் அடியில் வந்து அந்த குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அதனுடைய காத்தினுடைய தன்மையை வந்து நம்ம உணர முடியும். இப்போ அந்த குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா அந்த சீலிங் ஃபேனினுடைய அந்த காற்று அது ஏற்படுத்தக்கூடிய அந்த ஏர் ஃப்ளோவை வந்து நம்மளால வந்து உணர முடியாது இல்லையா? இப்போ அதை வந்து சீலிங் ஃபேன் கிளாஸினுடைய ஒரு டிஸ்டன்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில் கொடுத்துருக்குறோம் அந்த கோடை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ்லேயும் சீலிங் ஃபேன் கிளாஸ்லேயும் டிஸ்டன்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரே பேர் கொண்ட
கிட்டத்தட்ட ஒரே சிக்னேச்சர், ஒரே அமைப்பு கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் 2 கிளாஸ்லயுமே இருக்குது. ஆனா, ரிமோட் கண்ட்ரோல பொறுத்தளவுல அந்த அருகாமை, அந்த உபகரணத்தினுடைய அருகாமைய விட்டு தள்ளி போனா அது வேலை செய்யாதுங்கிற கோட் அதனுடைய டிஸ்டன்ஸ் ரெஸ்பான்ஸ்ல இருக்கு. சீலிங் ஃபேன் பொறுத்தளவுல அதுக்கு அடியில ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்த விட்டு நம்ம அகன்று போனோம் அப்படின்னா, அதனுடைய அந்த காத்து உற்பத்தி உள்ள அந்த தன்மைய வந்து நம்மளால உணர முடியாதுங்கிற கோட் வந்து இப்ப சீலிங் ஃபேனினுடைய டிஸ்டன்ஸ் ரெஸ்பான்ஸ் கிளாஸ்ல இருக்குது. இப்போ கேப்பிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்ல வந்து டிஸ்டன்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த செயல்பாட வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணல. இல்லாட்டி எதேர்ச்சியாவது அதுக்குன்னு தனியா ஒரு அந்த மாரி ஒரு பேர்ல வந்து நம்ம ஒரு ஃபங்ஷனாலிட்டி கிரியேட் பண்ணல. ஆனா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கேப்பிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸினுடைய ஒரு ஆப்ஜெக்ட் மூலமா நம்ம இந்த டிஸ்டன்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மெத்தட கால் பண்ணும்போது ஒரு எரர் ஜெனரேட் ஆகும். ஆனா, இந்த பிழை வந்து டைமண்ட் ப்ராப்ளம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, டைமண்ட் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னா, கிராண்ட் பேரண்ட் கிளாஸினுடைய இயல்புகளையும், குணாதிசயங்களையும் கிராண்ட் சைல்ட் கிளாஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட பாதைகள் இருக்கும்போது, அதுல எந்த பாதையை எடுக்கணும் அப்படிங்கிறதுல கம்பைலருக்கு வரக்கூடிய ஒரு குழப்ப நிலையை தான் நம்ம வந்து டைமண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறோம். இங்க வந்துட்டு எதேர்ச்சியா அதனுடைய அதாவது இந்த கேப்பிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்ங்கிற கிராண்ட் சைல்ட் கிளாஸினுடைய பேரண்ட்ஸ் 2 ரிமோட் கண்ட்ரோல், சீலிங் ஃபேன் இந்த 2 கிளாஸ்லயும் வந்து எதேர்ச்சியா ஒரே மாரி ஒரு அமைப்போட செயல்பாடுகள் இருக்கிறதுனால, இங்க வந்து ஒரு எரர் ஜெனரேட் ஆகுது. ஆனா இது வந்து கிராண்ட் பேரண்ட் கிளாஸ்ல இருந்து பயணிச்சு வந்த ஒரு குழப்ப நிலை இல்ல. எதேர்ச்சியா 2 பேரண்ட் கிளாஸ்லயும் இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான அமைப்பு கொண்ட செயல்பாடுகள்ல இருந்து வந்த ஒரு பிழை. அப்போ இந்த பிழை வந்து டைமண்ட் ப்ராப்ளம்ங்கிற ஒரு பொருள் சார்ந்த ஒரு அந்த மாதிரி ஒரு அர்த்தமுள்ள ஒரு பிழை கிடையாது. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்டாக்டிக்கல் எரர். அதாவது கம்பைலருடைய ஒரு வடிவமைப்பு வடிவமைப்புல இருக்கக்கூடிய ஒரு பிழைதானே அதாவது கம்பைலருக்கு வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா? அந்த வடிவமைப்பு பின்பற்றி இல்லாம இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு எரர் தானே தவிர, சின்டாக்ஸ் எரர் தானே தவிர, அது வந்து டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமா நம்ம வந்து டைமண்ட் ப்ராப்ளம்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங் மூலமாகவும் கிராண்ட் பேரண்ட் கிளாஸினுடைய இயல்புகளையும் குணாதிசயங்களையும் கிராண்ட் சைல்டு கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ண நினைக்கும் போது எப்படியெல்லாம் குழப்பநிலை ஏற்படலாம் அப்படின்னும் நம்ம பார்த்தோம். இனி வந்து இந்த குழப்பநிலை ஏற்படும் போது அதை எப்படி நம்ம கையாளலாம், இல்லாட்டி அந்த ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜே வந்து எப்படி அதை கையாளுறதுக்கான தீர்வுகள் வச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம C++ லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். இந்த லாங்குவேஜ் வந்து டைமண்ட் ப்ராப்ளமை கையாளுறதுக்கு 2 வழிமுறைகளை பின்பற்றுது. ஒன்று வந்து வர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த வர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம இது நேரம் வரைக்கும் எடுத்துக்கிட்ட அந்த டிவைஸ், ரிமோட் கண்ட்ரோல், சீலிங் ஃபேன், கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்ங்கிற அந்த அமைப்பையே நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். இங்கே வந்து அந்த கிராண்ட் சைல்டு கிளாஸான கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸுக்கு குழப்ப நிலை ஏற்படுத்துறதுக்கு மூலாதாரமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா டிவைஸ் அப்படிங்கிற கிராண்ட் பேரண்ட் கிளாஸ். இப்போ இந்த பிரச்சனைக்குரிய கிளாஸை கிராண்ட் பேரண்ட் கிளாஸா வைக்காம இன்னொரு ஒரு பேரண்டா அதை மாத்தணும் அப்படின்னா, அதாவது கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸுங்கிற இந்த கிராண்ட் சைல்டு கிளாஸுக்கு கிராண்ட் பேரண்ட் கிளாஸான டிவைஸ் அப்படிங்கிற கிளாஸை வர்ச்சுவல் பேஸ் கிளாஸாக நம்ம மாற்றினோம் அப்படின்னா இந்த டைமண்ட் ப்ராப்ளம்லேருந்து நம்ம மீண்டு வரலாம். வர்ச்சுவல் பேஸ் கிளாஸாக மாற்றுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கிராண்ட் சைல்டு கிளாஸுக்கு எந்தெந்த பேரண்ட் கிளாஸ் மூலமாக அந்த கிராண்ட் பேரண்ட் கிளாஸுக்கு வந்து ஒன்றிற்கும் மேற்பட்ட பாதைகள் ஏற்படுதோ அந்த கிளாஸஸ் எல்லாமே அந்த கிராண்ட் பேரண்ட் கிளாஸான டிவைஸ் கிளாஸை வர்ச்சுவலாக இன்ஹெரிட் பண்ணிக்கிச்சுன்னா, நம்மளுடைய உதாரணத்தில் ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ், சீலிங் ஃபேன் கிளாஸ், இந்த 2 பேரண்ட் கிளாஸஸுமே டிவைஸ் கிளாஸை வர்ச்சுவலாக இன்ஹெரிட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா இந்த டைமண்ட் ப்ராப்ளம்லேருந்து மீண்டு வரலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம இந்த ஆக்சுவலாக டைமண்ட் ப்ராப்ளம் எப்படி நிகழுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு ஆட்ரிபியூட்ஸ்
மெமரி அலோகேட் ஆகும்போது முதல்ல என்ன ஆகுதுன்னா கண்ட்ரோல் வந்து பேரண்ட் கிளாஸ்க்கு போகுது. எந்தெந்த விதத்தில் என்னென்ன ஆர்டரில் வந்து உங்களுக்கு பேரண்ட் கிளாஸஸ் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோ அது மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட இதில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் போகுது. அங்கேருந்து அதனுடைய பேரண்ட் கிளாஸான டிவைஸ் கிளாஸ்க்கு போகுது. இப்படித்தான் அதே மாதிரி அதுக்கு ஒரு இது கிரியேட் ஆனதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பாத் இந்த மாதிரி போகும். இப்போ இந்த டிவைஸ்ங்கிற இந்த கிராண்ட் பேரண்ட் கிளாஸை வந்து நம்ம இன்னொரு ஒரு வர்ச்சுவல் பேஸ் கிளாஸாக கிராண்ட் சைல்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்போ கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸுக்கு நம்ம வந்து ஸ்மால் ஆர்சிசிஎஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து அதனுடைய பேரண்ட் கிளாஸ் கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்னுடைய பேரண்ட் கிளாஸான ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட் ஆன ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ்க்கு போகும். இப்போ அங்கே வந்து இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய டேட்டா மெம்பருக்கு உங்களுக்கு அலோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு வேறு ஏதாவது பேரண்ட் கிளாஸ் இருக்குதான்னு பார்க்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ கண்ட்ரோல் டிவைஸுக்கு போகாது. டிவைஸுங்கிற கிராண்ட் பேரண்ட் கிளாஸ்க்கு போகாது. ஏன்னா அது வந்து இப்போ கிராண்ட் பேரண்ட் கிடையாது. அது வந்து இன்னொரு வர்ச்சுவல் பேஸ் கிளாஸ் நம்மளுடைய கேபிட்டல் ஆர்சிசிஎஃப்க்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸினுடைய ஆட்ரிபியூட்ஸுக்கு மெமரி அலோகேட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சீலிங் ஃபேன் கிளாஸினுடைய ஆட்ரிபியூட்ஸுக்கு மெமரி அலோகேட் ஆகும். அப்புறம் நம்மளுடைய வர்ச்சுவல் பேஸ் கிளாஸான டிவைஸ் கிளாஸினுடைய ஆட்ரிபியூட்ஸுக்கு மெமரி அலோகேட் ஆகும். நான் இப்போ நீங்கள் இந்த ஆர்டர் இது பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலாக ஆர்டர் ஆஃப் இன்வோகேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது இப்போ நம்ம கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்க்கு ஸ்மால் ஆர்சிசிஎஃப்ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் பேஸ் கிளாஸினுடைய தான் கால் ஆகும். ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் இன்வோகேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே நான் வரல. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கிராண்ட் பேரண்ட் கிளாஸ் இன்னொரு வர்ச்சுவல் பேஸ் கிளாஸாக மாறும்போது அந்த கிராண்ட் சைல்டு கிளாஸில் எல்லா கிளாஸுக்குமே வந்துட்டு உள்ள ஆட்ரிபியூட்ஸுக்கு உங்களுக்கு மெமரி அலோகேட் ஆகிட்டு கடைசியாக தன்னுடைய சொந்த கிளாஸான கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் சேர்ந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு மெமரி அலோகேட் ஆகும். அவ்வளோதான். இதன் மூலம் உங்களுக்கு 2-3 பேரண்ட் வழியாக 2-3 பாதை உங்களுக்கு கிராண்ட் பேரண்ட்டுக்கு உருவாகுதுங்கிறத தவிர்க்கலாம். அதனால டியூப்ளிகேஷன் ஆஃப் கிராண்ட் பேரண்ட் கிளாஸஸ்னுடைய ஆட்ரிபியூட்ஸ் நடக்காது. அதே மாதிரி அந்த ஒரு அந்த டிவைஸ் கிளாஸினுடைய மெத்தடை நம்ம கால் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் டைரெக்டாக வந்து அதனுடைய இதை கால் பண்ணிக்கும். அது இன்னொரு பேரண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுறதுனால, அதாவது ஸ்மால் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்லேருந்து நம்ம வந்து அந்த பர்பஸ் டிவைஸ் கிளாஸினுடைய பர்பஸ் அப்படிங்கிறத கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸில் இருக்கான்னு பார்க்கும், இல்லை. அப்புறம் ஒரு பேரண்ட் கிளாஸான ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸில் பார்க்கும், அங்கேயும் இல்லை. இப்போ ரிமோட் கண்ட்ரோல்லேருந்து டிவைஸ்க்கு போகாது. சீலிங் ஃபேன் கிளாஸில் பார்க்கும், இல்லை. இப்போ டிவைஸ் கிளாஸ் வந்து இன்னொரு பேரண்ட் கிளாஸ் இல்லையா, வர்ச்சுவல் பேரண்ட் இல்லையா, இப்போ அதில் போய் பார்க்கும். அதில் இருக்குதா அப்படின்னு பார்க்கும். அதில் இருக்குது, ஓகே மேட்ச் ஆகுதுன்னு கம்பைலர் வந்து பைண்ட் பண்ணிடும், ஏர்லி பைண்டிங் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி வர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து C++ லாங்குவேஜில் இந்த ஆட்ரிபியூட்ஸ் லெவல்லையும் அந்த கிராண்ட் பேரண்ட் கிளாஸினுடைய ஆட்ரிபியூட்ஸ் லெவல்லையும் மெத்தட் லெவல்லையும் ஏற்படக்கூடிய அந்த ஆம்பிகுவிட்டி, அந்த குழப்ப நிலையை வந்து மீண்டு வர்றதுக்கு உதவி செய்யுது. ஆனால் ஓவர் ரைடிங் மூலமாக ஏற்படக்கூடிய ஆம்பிகுவிட்டியை வர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் தீர்க்காது. அதுக்கு ஒரே தீர்வு வந்து என்ன அப்படின்னா அந்த கிராண்ட் சைல்டு கிளாஸான கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ் வந்து கண்டிப்பாக அந்த ஓவர் ரைடான மெத்தடை வந்து இதுவும் ஓவர் ரைட் பண்ணி அதுக்குள்ளார வேணும்னா அது கொடுத்துக்கலாம். எந்த பேரண்ட், அதாவது இந்த ரிமோட் கண்ட்ரோலினுடைய வேர்ஷன் வேணுமா, ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸில் உள்ள ஒர்க்கிங் பிரின்சிபல்னுடைய வேர்ஷன் வேணுமா, இல்லை சீலிங் ஃபேன் கிளாஸினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் வேர்ஷன் வேணுமா அப்படிங்கிறத வந்து அதாவது தன்னுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு ஓவர் ரைடான ஃபங்க்ஷனுக்குள்ளார அந்த மெத்தடுக்குள்ளார அது வந்து கோட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓவர் ரைடிங் மூலமாக ஏற்படக்கூடிய ஆம்பிகுவிட்டியை C++ லாங்குவேஜ் ஓவர் கம் பண்ணி வருது. சரி, C++ வந்து இந்த டைமண்ட் ப்ராப்ளம்க்கு தீர்வாக 2 வழிமுறைகளை பின்பற்றுது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஒன்று வர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ், அதை தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேனுவல் பாத் செலெக்ஷன்.
அதாவது இப்போ இந்த வர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் வர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கலை அப்படின்னா பொதுவில் என்ன நடக்குது, நிஜத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதனுடைய பேரண்ட் கிளாஸான ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ்க்கு வந்துட்டு அங்கேருந்து ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸினுடைய பேரண்ட் கிளாஸான டிவைஸ் கிளாஸுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ் வழியாக வரக்கூடிய பாதையை அனுசரித்து ஒரு டிவைஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சீலிங் ஃபேன் கிளாஸுக்கு கண்ட்ரோல் போகுது. அங்கேருந்து மறுபடியும் டிவைஸ் கிளாஸுக்கு கண்ட்ரோல் போகி இப்போ ரெண்டாவது தடவையாக கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு மெமரி அலோகேட் ஆகும். அதாவது என்ன நடக்குது, இப்போ சீலிங் ஃபேன் கிளாஸ் வழியாக ஏற்படக்கூடிய பாதையை அனுசரித்து டிவைஸ் கிளாஸ்க்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆகி கலருக்கு மெமரி அலோகேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த வர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லை அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கிராண்ட் பேரண்ட் கிளாஸான டிவைஸ் கிளாஸுக்கு டிவைஸ் கிளாஸினுடைய ஆப்ஜெக்ட்ஸ் 2 தடவை, அதாவது டியூப்ளிகேட் ஆகுது, 2 தடவை கிரியேட் ஆகுது இல்லையா? இதைத்தான் நான் இந்த படத்தில் இப்போ இந்த படத்தில் எப்படி காட்டியிருக்கிறேன் அப்படின்னா, ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸுக்கு டிவைஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி ஒரு தனி லிங்க்கும், அப்புறம் சீலிங் ஃபேன் கிளாஸ் வந்து டிவைஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி ஒரு தனி லிங்க்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தனித்தனி டிவைஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் சீலிங் ஃபேன் கிளாஸுக்கு 2 தடவையாக கிரியேட் ஆகுது. அதனால அந்த கிளாஸஸை, அந்த தனி லிங்கை நான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த படத்தில் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல் சீலிங் ஃபேன் கிளாஸ்க்குள்ளார எப்படி நம்ம கோட் எழுதுவோம் அப்படின்னா, ரிமோட் கண்ட்ரோல் சீலிங் ஃபேன் கிளாஸே முடிவு பண்ணிக்கிற மாதிரி, அதுக்கு எந்த பாத் வழியாக வர டிவைஸ் கிளாஸினுடைய ஆட்ரிபியூட்ஸும் மெத்தட்ஸும் வேணும் அப்படின்னா அதுவே வந்து முடிவு பண்ணி அதுவே கோடு கொடுத்துக்கிற மாதிரி. அதாவது இப்போ வந்து எனக்கு டிவைஸ் கிளாஸ், அதாவது ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ் வழியாக இருக்கக்கூடிய டிவைஸ் கிளாஸினுடைய கலர் ஆட்ரிபியூட்டுக்கு நான் ரெட் கலர்னு நான் ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன், மாற்றுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நான் எப்படி கொடுப்பேன், அந்த கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்க்குள்ளார ஏதோ ஒரு மெத்தடுக்குள்ளார நான் எப்படி கோடு கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் கண்ட்ரோல் : கலர் ஈக்குவல்ஸ் ரெட் அப்படின்ட்டு, அதாவது ரிமோட் கண்ட்ரோல் : கலர் அப்படின்ட்டு நான் வந்து ஆக்சஸ் பண்ணுவேன். இங்கே கோலன்கிறது C++ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிலாங்ஸ் டு ஆப்ரேட்டர், அதாவது கலர் ஆட்ரிபியூட் which belongs to remote control class, அதாவது கலர் ஆட்ரிபியூட் ரிமோட் கண்ட்ரோல் பாதையை சேர்ந்த கலர் ஆட்ரிபியூட்டுக்கு நான் ரெட்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு சீலிங் ஃபேன் கிளாஸ் வழியாக இருக்கக்கூடிய டிவைஸ் கண்ட்ரோல்னுடைய பர்பஸ் அப்படிங்கிற மெத்தடை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி கோட் கொடுப்பேன்னா, சீலிங் ஃபேன் : பர்பஸ் அப்படின்னு அந்த மெத்தடை நான் வந்து கால் பண்ணுவேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பர்பஸ் மெத்தட் ரிமோட் சீலிங் ஃபேன் வழியாக எனக்கு கிடைச்ச, இல்லை சீலிங் ஃபேன் வழியாக எனக்கு இருக்கக்கூடிய பர்பஸ் அப்படிங்கிற மெத்தடை வந்து நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த லைனோட அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நான் கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்க்குள்ளார மேனுவலாக, எக்ஸ்பிளிசிட்டாக, வெளிப்படையாக நான் வந்து கோட் கொடுத்துப்பேன், எந்த பாதை எனக்கு எப்போ வேணும் அப்படின்னு கேபிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸே முடிவு பண்ணிக்கிற மாதிரி. இதை தான் மேனுவல் பாத் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்து நம்ம ஜாவா லாங்குவேஜை பற்றி பார்க்கலாம். ஜாவான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது. என்னடா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைன்னா, எப்படி பார்த்தோம்னாலும் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்க தானே செய்யும். அப்போ ஜாவா அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம். அதுக்கு ஜாவா வச்சிருக்கிற தீர்வு தான் இன்டர்ஃபேஸஸ். இன்டர்ஃபேஸஸ்ங்கிற ஜாவாவுடைய கான்செப்ட் வந்து இதுக்காகவே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல வரல. ஆனால் அதனுடைய அந்த இன்டர்ஃபேஸுங்கிற அந்த கருத்து, அந்த கான்செப்ட் வந்து
மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாத அந்த நிலையை வந்து கடந்து வர்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும். சரி, இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஜாவால வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாததுனால, அதுல உள்ள ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிளாஸ் வந்து இன்னும் ஒரே ஒரு கிளாஸ்ல இருந்து மட்டும் தான் இன்ஹெரிட் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஜாவால வந்து எக்ஸ்டெண்ட்னா இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜாவால வந்து ஒரு கிளாஸ் ஒரே ஒரு கிளாஸ்ல இருந்து மட்டும்தான் இன்ஹெரிட் பண்ண முடியும். ஆனால் ஒன்றிற்கும் மேற்பட்ட இன்டர்ஃபேஸஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நமக்கு அதாவது ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றிற்கும் மேற்பட்ட இன்டர்ஃபேஸஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாங்கும்போது அங்கே வந்து ஒரு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான ஒரு மாற்று அங்கே இருக்குது. அப்போ நமக்கு இங்க ஒரு கேள்வி தோணும். என்ன அப்படின்னா, இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இன்டர்ஃபேஸஸ் மூலமா நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அப்போ இன்டர்ஃபேஸஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸினுடைய ஒரு கான்செப்ட் தானா? இம்ப்ளிமெண்ட்ஸ்னா என்ன? எக்ஸ்டெண்டும் இம்ப்ளிமெண்ட்டும் ஒன்று தானா? இல்லை வேற வேறையா? இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா, அப்போ கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் மத்தியில உள்ள வித்தியாசங்கள் என்ன? இப்படின்லாம் நமக்கு வந்து நிறைய கேள்விகள் வந்து தோணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு உண்டான பதில்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன் இதை வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, இன்டர்ஃபேஸஸ்னா என்ன, கிளாஸுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் அது வந்து எந்த விதத்தில் இந்த டைமண்ட் ப்ராப்ளமை தீர்க்கிறதுக்கு உதவுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, இங்கே நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கேபிட்டல் RCCF கிளாஸ் வந்து ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல இருந்தும் இன்ஹெரிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, சீலிங் ஃபேன் அப்படிங்கிற இன்னொரு கிளாஸ்ல இருந்தும் இன்ஹெரிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்க ரிமோட் கண்ட்ரோல் இல்லைன்னா அந்த சீலிங் ஃபேன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கிளாஸை வந்து நம்ம இன்டர்ஃபேஸா ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா, இதே இதை வந்து என்ன சொல்ல, இந்த அமைப்பை வந்து நம்ம முன்னோட்டு எடுத்துட்டு போக முடியும் நம்மளால. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சீலிங் ஃபேனை வந்து நம்ம இன்டர்ஃபேஸா வச்சுக்கிறோம்னு வச்சுக்கலாமே. அப்போ இந்த கேபிட்டல் RCCF கிளாஸ் வந்து சீலிங் ஃபேன் கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சரி, இப்போ நம்ம கிளாஸுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு திருப்பி இதே உதாரணத்துக்கு வரலாம். சரி, இப்போ இந்த இன்டர்ஃபேஸஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஷேப்ஸ், வடிவங்கள். இப்போ ஷேப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வடிவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையான செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரைதல். ட்ரா அப்படிங்கிற மெத்தட் வந்து ஷேப்ஸினுடைய ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ இந்த வடிவங்களுக்கு சில உதாரணங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வட்டம்ங்கிறது ஒரு வடிவம், சதுரம், முக்கோணம், இது எல்லாமே வந்து சில வடிவங்கள். அப்போ இந்த சர்க்கிள், ஸ்கொயர், கோன் இது எல்லாத்தையுமே ஒரு கிளாஸா நம்ம கருதணும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து சைல்ட் கிளாஸஸ் which inherit from the parent class shapes. இந்த 3 கிளாஸுமே இந்த வடிவங்கள், இந்த வட்டம், சதுரம், முக்கோணம் இது எல்லாமே வந்து சைல்ட் கிளாஸஸ் ஷேப்ஸ் அப்படிங்கிற பேரண்ட் கருத்துல இருந்து இன்ஹெரிட் பண்ற சைல்ட் கிளாஸஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த ஷேப்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ரா அப்படிங்கிற இந்த செயல்பாடு, வரைதல் அப்படிங்கிற செயல்பாடுக்கு ஏதாவது கோடு எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேப்ஸ் அப்படிங்கிறதே ஒரு பொது கட்டமைப்பு. அதுக்கு ஒரு தனிப்பட்ட வரைதல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடை கோட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா கோட் பண்ண முடியாது. ஆனா அதனுடைய இந்த உதாரணங்கள், இந்த சைல்டு கிளாஸஸ் ஆன ஸ்கொயர், கோன், சர்க்கிள் இது எல்லாமே வந்து அந்த ட்ராங்கிற மெத்தடை அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த வரைதல் அப்படிங்கிற செயல்பாடுக்கு கோடு எழுதிக்கலாம். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேப்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொது கட்டமைப்பு. அது வந்து அந்த கட்டமைப்பை மையப்படுத்தி இருக்கக்கூடிய சில கிளாஸஸுக்கு என்னென்ன அடிப்படை செயல்பாடுகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்டியலை மட்டும் தான் கொடுக்குதே தவிர்த்து அந்த ஒரு மெத்தடுக்கும் உள்ள ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கோட் கொடுக்கறதில்ல.
இதுதான் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு பொது கட்டமைப்பு. இட்ஸ் அ ஜெனரல் ஃப்ரேம்வொர்க். அப்ப நம்ம உதாரணத்துல இங்க பார்த்தோம்னா, ஷேப்ஸ் இஸ் அ ஜெனரல் ஃப்ரேம்வொர்க். அப்ப இன்டர்ஃபேஸினுடைய ஒரு அடிப்படை தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கலாம், அத மையப்படுத்தி இருக்கக்கூடிய கிளாஸஸ்க்கு என்னென்ன மெத்தட்ஸ் செயல்பாடுகள் இருக்கலாம் அப்படிங்கிறத பட்டியல் மட்டும் தான் கொடுக்குமே தவிர, அது எதுக்குமே வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதும் கிளாஸ் மாதிரி தான். ஆனால் கிளாஸ்ல என்ன அப்படின்னா, அந்த செயல்பாடுக்கு ஒரு கோடு கொடுக்க முடியும். இன்டர்ஃபேஸ்னு எடுத்தோம்னா அந்த மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர மெத்தட் பாடி கொடுக்க முடியாது. இதுதான் வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கலாம். அதாவது ஒரு செயல்பாடுக்கு கோடு எழுத முடியும். அதே நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில் வந்து மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். சரி, இப்போ மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியுது அப்படின்னா, அப்படிப்பட்ட இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, சரி, ஒரு கிளாஸ்ல ஒரு செயல்பாடு மெத்தட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆப்ஜெக்ட் ஒரு நிலையில இருக்குது அப்படின்னா, இன்னொரு நிலைக்கு அது மாறுறதுக்கு உண்டான அந்த இதை தூண்டுறது இல்லாட்டி அதை நடத்துறது வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மெத்தட் தான். இன்னும் சுருக்கத்துல சொல்ல போனோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி எப்படிலாம் நடந்துக்கும், எப்படி எப்படிலாம் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்றது வந்து அந்த மெத்தட் தான். இங்க ஒரு இன்டர்ஃபேஸ்னு எடுக்கும்போது, அப்படி ஒரு எந்த ஒரு மெத்தடுக்கும் ஒரு குறிப்பிட்ட கோடு குடுக்க முடியல அப்படிங்கும்போது, அப்படிப்பட்ட இன்டர்ஃபேஸ்னால ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? அதுக்குன்னு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றது அது அம் அ ஒத்துக்கக்கூடியதா அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல. அதனால 2வது வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். அதாவது கிளாஸ மையமா வச்சு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். கிளாஸஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும், உருவாக்க முடியும். ஆனா இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. இது 2வது. சரி, இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியாது, மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. இப்படிப்பட்ட இன்டர்ஃபேஸ்க்கு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கலாம். அப்படி ஆட்ரிபியூட்ஸ் இருந்ததுன்னா, அதனுடைய இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு பொது உடைமையா தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம பார்த்தோம், இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு பொது கட்டமைப்பு தான் அப்படின்னு பார்த்தோம். அதனால அப்ப அது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு பொது உடைமையா தான் இருக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அத அத இன்ஹெரிட் பண்ற எந்த கிளாஸஸும் வந்து இஷ்டத்துக்கு அதனுடைய வேல்யூவ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு நிலையில இருக்கணும். அதாவது அது வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். அத தான் இங்க வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஃபைனல் அப்படிங்கிற கீவேர்ட்ல ஜாவால சொல்லுவோம். ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபைனல் ஆட்ரிபியூட்ஸா இருக்கும். சரி, இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. எதுக்கு? இன்டர்ஃபேஸ்க்கு. அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு தானே நம்ம வந்து அந்த அது பேர் என்ன? அந்த ஆட்ரிபியூட்ஸ நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, அந்த ஆட்ரிபியூட்ஸ் எப்படி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும்? இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னா, அந்த கிளாஸ் அந்த இன்டர்ஃபேஸ் நேம வச்சே நம்ம டைரக்ட்டா அந்த ஆட்ரிபியூட்ஸ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் நேம வச்சு ஆக்சஸ் பண்ண தேவையில்ல. அதாவது ஆப்ஜெக்ட்டினுடைய அவசியம் ஏற்படாது. அதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் அப்படிங்கிறோம். ஸோ கிளாஸஸ்லயும் அட்ரிபியூட்ஸ் இருக்கு, இன்டர்ஃபேஸ்லயும் அட்ரிபியூட்ஸ் இருக்கு. 2 அட்ரிபியூட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாஸஸ் அதாவது இன்டர்ஃபேஸினுடைய அட்ரிபியூட்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஃபைனல் அட்ரிபியூட்ஸா இருக்கும். சரி, இப்போ நம்மளுடைய உதாரணத்துக்கு வருவோம். நம்ம எங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, சீலிங் ஃபேனை வந்து இன்டர்ஃபேஸா கருதுறோம் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துட்டு தான் மத்தது எல்லாத்தையும் இப்போ பார்த்தோம். இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு முக்கியமான கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்ஃபேஸ் வந்து வேற ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமே தவிர்த்து, இன்னொரு கிளாஸை வந்து அதனால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதாவது இன்டர்ஃபேஸ் வந்து இன்னொரு இன்டர்ஃபேஸை மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுமே தவிர்த்து, இன்னொரு கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. அப்போ இங்கே டிவைஸ் என்னவா இருக்கணும்? டிவைஸும் ஒரு இன்டர்ஃபேஸாக தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து டிவைஸையும் சீலிங் ஃபேனையும் வந்து இன்டர்ஃபேஸாக வைக்கலாமா வைக்கக்கூடாதாங்கிறது அது வேற ஒரு விவாதம். அது வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பொருந்துமா பொருந்தாதாங்கிறது
அது பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ விவரிக்கிறதுக்காக இத வந்து நம்ம இது 2யுமே இன்டர்ஃபேஸாவே வச்சுக்கலாமே. அப்ப இப்ப இங்க என்ன நடக்குது? டிவைஸும் இன்டர்ஃபேஸ், சீலிங் ஃபேனும் இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த சீலிங் ஃபேன் வந்து டிவைஸுங்கிற இன்டர்ஃபேஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குது. ரிமோட் கண்ட்ரோல் நம்மளுடைய உதாரணத்த பொறுத்தளவு நம்ம என்னவா எடுத்திருக்கோம் அப்படின்னா, அத வந்து ஒரு கிளாஸா எடுத்திருக்கிறோம். இந்த கிளாஸ் வந்து டிவைஸுங்கிற இன்டர்ஃபேஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. சரி, இப்போ நம்ம கேப்பிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்க்கு வருவோம். இப்போ இந்த கேப்பிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ் வந்து ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். சீலிங் ஃபேன் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கிளாஸ் வந்து ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அந்த கிளாஸ் வந்து அந்த இன்டர்ஃபேஸை சேர்ந்த எல்லா மெத்தட்ஸுக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். அதுக்குன்னு ஒரு கோடு கொடுக்கணும். ஓகே. இப்போ குழப்பநிலை எப்படி டைமண்ட் ப்ராப்ளம எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஒரு கட்டமைப்பு எந்த விதத்துல அத தீர்க்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல்ல டிவைஸ் கிளாஸினுடைய கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு வருவோம். இப்போ அது இன்டர்ஃபேஸா இருக்கிறதுனால அந்த கலருங்கிற ஆட்ரிபியூட் எப்படி இருக்கும்? அது வந்து ஃபைனல் வேரியபிளா இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பொதுப்படையான வேரியபிள். அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதனுடைய வேல்யூவை நம்மளால வந்து மாத்த முடியாது. அப்போ கேப்பிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ் வந்து அந்த கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு வேற ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணணும், மாத்தணும் அப்படின்னு நினைச்சுன்னா முடியுமா? முடியாது. ஸோ அந்த குழப்ப நிலைய கடந்து வந்துட்டோம். அந்த குழப்ப நிலைய தீர்த்துட்டோம். அதன் வழியா ஒரு ப்ராப்ளம் இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. 2வது டிவைஸ் கிளாஸினுடைய பர்ப்பஸ் அப்படிங்கிற செயல்பாடு எடுத்துக்குவோமே. இப்போ அந்த செயல்பாடு எப்படியும் அந்த செயல்பாடு சீலிங் ஃபேன் கிளாஸ்லயும் அப்ஸ்ட்ராக்ட்டா தான். அதாவது மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும் தான் இருக்கும். மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு கோட் இருக்காது. இப்போ கேப்பிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ் வந்து என்ன, அதுக்கு ஒரு கட்டாயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து சீலிங் ஃபேனினுடைய எல்லா மெத்தட்ஸுக்கும் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணும்? பர்ப்பஸுக்கு அது வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதன் வழியா ஏற்படக்கூடிய ஒரு குழப்ப நிலையும் தீர்ந்தது. 3வது என்ன அப்படின்னா, மெத்தட் ஓவர் ரைடிங் மூலமா ஏற்படக்கூடிய குழப்ப நிலை. இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வொர்க்கிங் பிரின்சிபல் அப்படிங்கிற டிவைஸ் கிளாஸினுடைய அந்த மெத்தட் வந்து ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ்ல அதுக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். சீலிங் ஃபேன் இன்டர்ஃபேஸ்ல அதுக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. இப்போ அது பேர் என்ன? இப்போ இது கேப்பிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்ல வந்து அதுக்கு கண்டிப்பா ஏன்னா அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ல, சீலிங் ஃபேனுங்கிற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ல, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாவா வந்து அந்த வொர்க்கிங் பிரின்சிபலுக்கு அது தரப்பான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா டைமண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிற இந்த குழப்ப நிலை வந்து ஈஸியா தீர்க்க முடியும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் டிவைஸையும் சீலிங் ஃபேனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மும்முரத்தில் நான் கிளாஸ்னு சொல்லியிருந்திருப்பேன். அதை இதாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக டிவைஸும் சீலிங் ஃபேனும் இப்போ நம்ம இன்டர்ஃபேஸாக தான் அதை கருதுகிறோம். இந்த ஜாவாவுனுடைய லேட்டர் வெர்ஷன்ஸ், அதாவது ஜாவா 8லேருந்து என்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதில் உள்ள இன்டர்ஃபேஸஸ் வந்து சில மெத்தட்ஸ் வந்து அதுக்கு ஒரு கோடு எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, டைமண்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ரிமோட் கண்ட்ரோலும் ஒரு இன்டர்ஃபேஸ், சீலிங் ஃபேனும் ஒரு இன்டர்ஃபேஸ், டிவைஸும் ஒரு இன்டர்ஃபேஸ். இப்போ டிவைஸ்ல உள்ள ஏதோ ஒரு அந்த வொர்க்கிங் பிரின்சிபல்ங்கிற மெத்தடையே இந்த 2 இதுலயுமே வந்துட்டு ஒரு அது பேர் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ரிமோட் கண்ட்ரோலையும் சரி, சீலிங் ஃபேன்லையும் சரி, அந்த வொர்க்கிங் பிரின்சிபல் அப்படிங்கிறதுக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது தரப்புல கொடுக்குது அப்படின்னா, டைமண்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, சொன்ன மாதிரி இன்டர்ஃபேஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பா கேப்பிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்ல அதனுடைய மெத்தடுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். அதாவது வொர்க்கிங் பிரின்சிபல் அப்படிங்கிறத அந்த கேப்பிட்டல் ஆர்சிசிஎஃப் கிளாஸ்க்கு அது தரப்பான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி டைமண்ட் ப்ராப்ளம தீர்க்கலாம். இல்ல அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம கொடுக்கல அப்படின்னா, கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, வந்து எரர் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ ஜாவா எப்படி டைமண்ட் ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுது, கையாளுது அப்படிங்கிறத பார்த்தோம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த லாங்குவேஜ் அப்படின்னு குறிப்பிடாமல் பொதுவாக
இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இந்த டைமண்ட் ப்ராப்ளமை கையாளுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா மேனுவல் செலெக்ஷன் ஆஃப் பாத். இது நம்ம ஏற்கனவே C++ல பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்போர்ட் எரர் அண்ட் ரிஜெக்ட் இட். அது இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த ஜாவால, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு தீர்வு. மூணாவது என்ன அப்படின்னா கம்பல்சரி ஓவர் ரைடிங். நான் சொன்னேன்ல இந்த இன்னொரு மெயின் தீர்வு நம்ம C++லையும் பார்த்தோம், ஜாவாலையும் பார்த்தோம். ஒரு மெயின் தீர்வு மெத்தட் ஓவர் ரைடிங் மூலமாக ஏற்படக்கூடிய ஆம்பிகுவிட்டிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மெத்தடை அந்த கிராண்ட் சைல்ட் கிளாஸ் கண்டிப்பாக அதுக்குன்னு அதை ஓவர் ரைட் பண்ணி அதுக்குன்னு அது தரப்பான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கோடை கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது மூணாவது ஸ்ட்ராட்டஜி. அடுத்த யுக்தி என்னன்னு பார்த்தோம்னா ஜாயினிங் ஆர் செப்பரேஷன் ஆஃப் பேரண்ட் கிளாஸ் ஃபீச்சர்ஸ். அதாவது இப்போ ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ்லையும் சீலிங் ஃபேன் கிளாஸ்லையும் டிவைஸ் கிளாஸினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபலுக்கு அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது இல்லையா. இப்போ கேபிட்டல் RCCF கிளாஸ் வரும்போது இந்த ரிமோட் கண்ட்ரோல் சீலிங் ஃபேன் இந்த ரெண்டு கிளாஸினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி எது ஒன்று மட்டும் வேணுமோ, இப்போ கேபிட்டல் RCCF கிளாஸ் வந்து சீலிங் ஃபேன் கிளாஸினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் இம்ப்ளிமெண்டேஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அது முடிவு பண்ணுச்சு அப்படின்னா அதனுடைய இதை மட்டும் பிரித்து எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு பாசிபிலிட்டியை தான் வந்து ஜாயினிங் ஆர் செப்பரேஷன் ஆஃப் பேரண்ட் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு யுக்தி. இனி அடுத்த யுக்தி என்னன்னு பார்த்தோம்னா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சிங். அதாவது நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் சீலிங் ஃபேன் கிளாஸில் ரிமோட் கண்ட்ரோல் வழியாக உள்ள பாதை வேணுமா, சீலிங் ஃபேன் கிளாஸ் வழியாக உள்ள பாதை வேணுமா அப்படிங்கிறத அந்த லாங்குவேஜ் டிசைட் பண்ணிக்கும். அடுத்தது மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர். அதாவது இந்த ஒரு யுக்தி வந்து பைத்தன் மாதிரி லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா எந்த பாதை அப்படிங்கிற குழப்பம் இல்லை, எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு கிளாஸுமே எந்தெந்த நேரத்தில் இன்ஹெரிட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த அல்காரிதம் சொல்லும். அதாவது இப்போ ரிமோட் கண்ட்ரோல் சீலிங் ஃபேன் கிளாஸ் பொறுத்தளவில் இந்த டைமண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது இந்த மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட் பண்ணுது கேபிட்டல் RCCF கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா முதல்ல ரிமோட் கண்ட்ரோல் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணும், அப்புறம் சீலிங் ஃபேன் கிளாஸை கேபிட்டல் RCCF கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணும், அதுக்கப்புறம் டிவைஸ் கிளாஸை கேபிட்டல் RCCF கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணும் அப்படின்னு அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸ் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லா கிளாஸுக்குமே வந்து எப்போ எதை இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னு கிளியர் கட் சார்ட் போட்டு கொடுத்துரும். அதுதான் இந்த மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர். இப்படி ஒரு யுக்தி இருக்கும்போது எந்த பாதையை எடுக்கணும் அப்படிங்கிற குழப்பமே வராது. ஏன்னா எல்லா கிளாஸுக்குமே எப்போ அது இன்ஹெரிட் பண்ணிட்டு இருக்கோ அப்போ தான் இன்ஹெரிட் பண்ணும். ஸோ அப்படி இந்த குழப்ப நிலையை டைமண்ட் ப்ராப்ளமை நம்ம தவிர்க்கலாம். அதை அவாய்ட் பண்ணி வரலாம். நம்ம அந்த குழப்ப நிலை நிகழாமல் பார்த்துக்கலாம். அடுத்தது மிக்ஸின் அண்ட் ட்ரையட். இந்த இதை நான் சொல்லணும்னா இப்போ வந்து தத்து எடுத்துப்பாங்கல்ல சில குழந்தைங்கள, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட புரிதலுக்காக நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மிக்ஸின்ங்கிறது வந்து தத்தெடுக்கிற பேரண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸின்ல வந்து சில ஆட்ரிபியூட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கும் போது அதை வந்து எந்த கிளாஸ் வேணாலும் அதை இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த எந்த கிளாஸுமே வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கக்கூடிய எந்த சைல்டு கிளாஸுமே மிக்ஸின் கிளாஸினுடைய டைரக்ட் சைல்டு ஆகாது. ஜெனட்டிக்கலாக கனெக்டடாக இருக்க மாட்டாங்களா அந்த மாதிரி. சொல்லப்போனால் இந்த மிக்ஸின் கிளாஸஸ்க்குலாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸே கிரியேட் பண்ண முடியாது. இந்த மிக்ஸின்ங்கிறது வந்து செட் ஆஃப் கிளாஸஸ், அதில் வந்து சில ஃபீச்சர்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அதை வந்து எந்த கிளாஸ் வேணாலும் இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த கம்பல்சரி இசே ரிலேஷன்ஷிப், அதாவது இதுதான் என்னுடைய பேரண்ட், இதுதான் என்னுடைய கிராண்ட் பேரண்ட் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு வராது. அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு வராதப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் பேரண்ட் இருக்குது, அதுக்கு இத்தனை பாதைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும். ஸோ இது வந்து அடுத்த யுக்தி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி யுக்திகள் மூலமாக ஊப்ஸ் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த டைமண்ட் ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்க நினைக்கலாம் டைமண்ட் ப்ராப்ளம்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதாதா? எதுக்கு வந்து இத வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அந்த அந்த யுக்திகள பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஒரு பிகினர் லெவல்ல அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். கரெக்ட் தான். ஆக்சுவலா இது வந்து பிகினர்ஸ் லெவல்ல பெருசா தேவையில்ல தான். நான் வந்து இத ஏன் எடுத்தேன் அப்படின்னா, அந்த C++ல வர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து மேனுவலா கோட் எழுதும்போது வரும். பேசிக் கோடிங் நம்ம கத்துக்கும்போதே அத பத்தி கண்டிப்பா ப்ரோகிராம் நம்ம எழுதுவோம். ஸோ, அப்ப அத பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது, சரி சி பிளஸ் பிளஸ் பத்தி மட்டும் சொல்ல முடியாதே. பொதுப்படையா எல்லா எல்லா ஊப்ஸ் லாங்குவேஜஸ்லயுமே என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மேம்போக்கா நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு தான் இந்த ஸ்லைடு நான் செஞ்சேன். இந்த ஸ்லைடு உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இத நீங்க தவிர்த்துடலாம். டைமண்ட் ப்ராப்ளம்னா மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. இல்ல இன்னும் சிலருக்கு வந்து இத பத்தி இன்னும் எனக்கு ஆழமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் இதுல வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச்.